இன்றைக்கி தேர்ஸ்டே மகாவீர் ஜெயந்தி. இன்றைக்கி ஹாலிடேஸுங்க. அதனால் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. அதனால் எல்லாமே கீழே உட்காந்து எல்லாம் அரியிறது, கட் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி என் பொண்ணு வந்து சப்பாத்தி வேணும்னு சொன்னால், எப்போவே ஹாலிடேஸ்னாவே நம்ம வீக்கெண்டில் சப்பாத்தி பூரி தான். அதுலேயும் இன்றைக்கி கலர்ஃபுல்லாக வேணும்னு சொல்லிவிட்டு அதனால் 2 பீட்ரூட் இருந்தது. அதை வந்து சப்பாத்தி மாவில் திருவி கொடுத்துட்டேன்னா அவள் தான் எல்லாமே பிசைஞ்சு உருட்டி எல்லாம் பண்ணால், நான் வந்து சப்பாத்தி போட்டு மட்டும்தான் கொடுப்பேன். சூப்பராக இருந்தது. நான் வந்து எப்போயுமே வீடியோ எடுக்க மாட்டேன், அவள் தான் எடுப்பேன். அதனால் நான் பண்ணது மட்டும்தான் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அதனால் சப்பாத்தி அவள் பெரட்டி எல்லாம் எடுத்துட்டா, நான் வந்து போட்டு எடுத்தது வீடியோ எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சிட்டு, இந்த மெயினாக இந்த சப்பாத்திக்கு, பீட்ரூட் சப்பாத்திக்கு இந்த மாதிரி இந்த மசாலா தாங்க மெயின். சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு ஒரு பிஞ்சு தான் போடணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு போட்டு, கரம் மசாலா போட்டு, ஸ்வீட் கார்ன் நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன், அதுவும் கேப்சிகமும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை இறக்கிங்கன்னா எம்மையாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி வந்து ஒவ்வொரு ஷேப்பில் அவள் போட்டுட்டு தான். ஏன்னா எப்பயுமே குழந்தைங்க லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செய்யறதுக்கும் நம்ம கற்றுக் கொடுத்தணும். ப்ளஸ் நல்லாவும் அவங்க சாப்பிடுவாங்க. அவளே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கும்போது, ஒரு சப்பாத்தி ரவுண்டாக இருந்தது, ஒரு சப்பாத்தி கோணையாக இருந்தது. ஓகே, நீ எப்படியோ ஒன்று போட்டு கொடு அப்படின்னு. இங்கே பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவளுக்காகவே நான் சின்ன சின்னதாக அழகாக போட்டிருந்தேன் மினி சப்பாத்தி. சூப்பராக இருந்தது. அதையும் அவள் போட்டாள். அப்புறம் இந்த சப்பாத்தியில் என்னென்னா, நீங்கள் அரைச்சி போடுறத விட பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி போடும்போது, இங்கே பாருங்கள், ஒரு சப்பாத்தி மேலே இன்னொரு சப்பாத்தி போட்டு அப்படியே ரோல் பண்ணி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அது வந்து இதில் ஹெல்த்தியானது. இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ஈவினிங் வரைக்குமே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், மினி சப்பாத்தி அழகாக போட்டுருந்தா என் பொண்ணு. இந்த மாதிரி குழந்தைங்க வந்து கலர்ஃபுல்லாக நம்ம ஏதாவது ரெடி பண்ணி ஹெல்த்தியாக பண்ணும்போது சாப்பிடாத குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஒர்க்கும் அவங்க வீட்டில் வந்து எல்லாமே கற்றுக்குவாங்க. சூப்பராக உப்பி வந்தது. அமுத்தி நல்லா போட்டு, எங்கே பாருங்கள், சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவளே அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிட்டா. நல்லாவும் இருந்தது. கிரேவி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் டயர்ட்னஸ்க்காக கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ் எனக்கு நான் போட்டுக்கிட்டேன். இஞ்சி போட்டு சும்மா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு அதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி குடித்தேன். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அது வந்து இன்றைக்கி எப்பயுமே தேர்ஸ்டே நாங்கள் நான்வெஜ் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுனால தக்காளி பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு அது பிரியாணி ஸ்டைலில் தக்காளி பிரியாணி பண்ணேன். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கலைங்க. பக்கத்தில் எல்லாம் லீவில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச வந்துட்டாங்க. பட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, பிரியாணி மசாலா போட்டு, அதெல்லாம் பச்சை மிளகா போட்டு அப்படியே உலை போட்டு அரிசி போட்டேன். அப்புறம் மாங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு நைட்டுக்கு எப்படியும் தோசை போடுவோம், அதுக்கும் சேர்த்து செஞ்சிடணும். திரும்ப நைட்டு யாரெல்லாம் செய்கிறதுன்னு சொல்லி பருப்பு, அதுலேயே எல்லாமே வெங்காயம், பூண்டு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு பருப்பு குழம்பு தான் வச்சேன். 1 பாட் சாம்பார் வச்சுட்டேன். கடைசியில் மாங்காய் போட்டு தாளிச்சிட்டேன். இதுதான் என்னுடைய இன்றைக்கி மெனு.